இந்தியை கற்றுக் கொடுப்பதற்காக இந்தி பிரச்சார சபா ஒன்று இந்த தியாகராய நகர்லேயே இருக்குது. நாங்கள் நினச்சிருந்தா இன்னைக்கு இந்தி பிரச்சார சபாவே இருந்திருக்காது. ஒரு வேட்டைக்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த குட்டிகள் எல்லாம் பிடிச்சி போய் ஆட்டு மந்தையோடு போட்டு ஆட்டோடு சேர்த்து வளர்ப்பதற்கு முயற்சி செய்கிறான். இதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி மெதுவாக இந்தியை கொண்டு வந்து கொஞ்ச நாள் பிறகு இந்தி முக்கியம், எக்ஸாம் எழுத இந்தி முக்கியம், இதெல்லாம் சொல்லி 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 நம்ம எல்லாம் இந்திக்கு அடிமையாக்கி ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒரு 2 ஜென்ரேஷன் போனால் என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா ஹிந்தி தான் பேசுவான், தமிழ் படம் இருக்காது. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பிலே ஆங்காங்கே இந்த போன்ற கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 2-3 நாட்களாக டெல்லியே அதிர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன் இந்த தமிழ்நாட்டின் மக்கள், தமிழ் இனம் எல்லாம் நம்ம என்ன நினைச்சிருந்தாலும் நம்மளாம் வெள்ளைக்காரனுக்கு அடிமை என்று நினைத்திருந்த காலம். வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி, நீ இனிமேல் அடிமை கிடையாது, உனக்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு, பெருமை உண்டு, குணம் உண்டு என்று சொல்லி நம்ம எல்லாம் உயர்த்தி கோமணம் கட்டிட்டு ஐயா சாமி ஐயா சாமின்னு சுற்றி இருந்த கூட்டத்தை எல்லாம் இடுப்பிலே வேஷ்டியை கட்டி சட்டை போட்டு துண்டு போட வைத்து இன்றைக்கு இந்த மேடையிலே கம்பீரமாக யாரா இருந்தாலும் இந்த தமிழினத்திற்கு எதிரிகளாக இருந்தால் நாங்கள் எதிர்ப்போம் என்று குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இங்கே உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்து பொறாமை கொண்டுதான் இந்த தமிழ்நாட்டை நாம் அசைக்க முடியவில்லை, எந்த நிலையிலும் உள்ளே வர முடியவில்லை என்ற ஒரு எண்ணத்தினால் இன்றைக்கு குறுக்கு வழியில் என்னென்ன மாதிரியெல்லாம் அநீதிகள் இழைத்து நாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே காலை பதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை கண்டித்து தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டம். 3 விஷயங்கள் தான் அவர்கள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள். ஒன்று, இந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிப்பு. இன்னொன்று, தொகுதி மறுசீரமைப்பு. இன்னொன்று, நமக்கு வரவேண்டிய நிதியை கொடுக்காமல் இழுத்தடிப்பது. இந்த 3 மூலம் இந்த தமிழ்நாட்டிலே வஞ்சித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து நாம் எப்படியாவது இவர்களை வளைத்து போட வேண்டும், அடிமைகளாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு குரல் ஒலித்து கொண்டிருக்குதுன்னு தான் சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் தான். இப்பதான் எல்லா மாநிலமும் விழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கத்தை அடக்க முடியாமல் திணறி ஒரு வேட்டைக்காரன் என்ன பண்றானா, அந்த குட்டிகள் எல்லாம் பிடிச்சி போய் ஆட்டு மந்தையோடு போட்டு ஆட்டோடு சேர்த்து வளர்ப்பதற்கு முயற்சி செய்கிறான். இதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நமக்கென்று ஒரு வரலாறு, பெருமை, இதையெல்லாம் மறைத்து விட்டு நம்மை ஒரு அடிமையாக இந்தியை கற்றுக் கொடுத்து எங்கேயோ இருந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வருகை தந்த ஒரு இந்தியை நமக்கெல்லாம் திணித்து இன்றைக்கு அதற்கான ஒரு புதிய கல்விக் கொள்கையை, மும்மொழி கல்விக் கொள்கையை அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏதோ இந்தியை கற்றுக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியை கற்றுக் கொடுப்பதற்காக இந்தி பிரச்சார சபா ஒன்று இந்த தியாகராய நகர்லேயே இருக்குது. நாங்கள் நினச்சிருந்தா இன்னைக்கு இந்தி பிரச்சார சபாவே இருந்திருக்காது. ஆனால் தமிழ்நாடு எல்லா மொழிக்கும் வழிவிடுவார்கள், எல்லா மொழியும் ஆதரிப்பார்கள் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தி பிரச்சார சபா இன்றைக்கு இந்தியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மும்மொழி கொள்கை மூலம்
இவங்க வந்து வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி மெதுவாக இந்தியை கொண்டு வந்து கொஞ்ச நாள் பிறகு இந்தி முக்கியம், எக்ஸாம் எழுத இந்தி முக்கியம், இதெல்லாம் சொல்லி 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 நம்ம எல்லாம் இந்திக்கு அடிமையாக்கி ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒரு 2 ஜென்ரேஷன் போனால் என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா ஹிந்தி தான் பேசுவான், தமிழ் படம் இருக்காது. எல்லா மக்களும் இந்தி பேசுறதுக்கான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இது உதாரணம், இது நடந்திருக்கு. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மராட்டியம், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா இது போல இந்தியை கற்றுக் கொடுத்து அவன் தாய்மொழியே மறந்து போச்சு. இப்போ போய் அவன் தாய்மொழியை பற்றி கேட்டினா அவனுக்கு தெரியல. அந்த சூழ்நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் ஓங்கி குரல் கொடுத்து இன்று இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு விழித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முக்கிய காரணம் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிறகு இதை பற்றி விளக்கமாக எடுத்து சொல்ல 3 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி வருகை தந்த உங்க அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.